இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியிலே நல்ல ஆயனாம் இயேசுவின் மதிப்பீடுகளை நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் இன்று சப்தங்களின் நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலருக்கு அடுத்தவரின் அழைப்பின் குரலோ உதவி வேண்டும் என்று எழுப்புகின்ற குரலோ இன்று யாருக்கும் கேட்பதில்லை. ஏனென்றால் எல்லோரின் செவிகளும் அறிவியல் வளர்ச்சியால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளால் பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆயனின் குரலை கேட்கின்ற ஆடுகளாய் நாம் எப்படி செயல்படுவது என்ற கேள்வி பதிலற்று போகின்றது. தொடக்க நூலில் கடவுள் மனிதனை தனது உருவிலும் சாயலிலும் படைத்த பொழுது இறைவன் தன்னுடைய வார்த்தைகளின்படி மனிதனை நடக்க படிப்பித்த போதும் தந்தையாம் முதல் ஆயனின் குரலை மனிதர்களின் முதல் மனிதன் மறந்தான், பாவத்தில் வீழ்ந்தான், இறை மனித உறவு பயணத்தை முறித்தான். அன்று முதல் இறைவாக்கினர்கள் காலம் வரை தொடங்கிய இந்த நல்ல ஆயன் பணி ஆடுகள் வாழ்வு பெற தன்னையே பலியாக்கிய கிறிஸ்துவால் முழுமையும் ஆயனுக்கான தகுதியினையும் வரையறை செய்தது. இன்றைய முதல் வாசகத்தில் பேதுருவால் கொடுக்கப்படுகின்ற கிறிஸ்து பற்றிய சான்று நம்முடைய வாழ்வில் கிறிஸ்து எத்தகைய மதிப்பீடுகளை கொண்டிருக்கின்றார் என்பதையும் சிந்திக்க அழைக்கின்றது. கிறிஸ்துவை தவிர வேறு எவராலும் மீட்பு இல்லை. அவரை போன்று எவரும் கடவுளிடமிருந்து வரவில்லை. எவரும் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழவில்லை என்பது இயேசுவே மீட்பர் என்பதை எடுத்துரைக்கின்றது. 2ஆம் வாசகமான யோவானின் முதல் திருமுகத்தில் நாம் கடவுளின் பிள்ளைகள், கிறிஸ்து கடவுளோடு இணைந்திருப்பது போல நாமும் அவரோடு இணைந்திருக்கின்றோம், கிறிஸ்துவில் இணைந்திருப்பவர் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பார் என்பதும் எடுத்துரைக்கப்படுகின்றது. நற்செய்தியில் நல்ல ஆயனாக இயேசு எடுத்துரைக்கப்படுகிறார். தொடக்க நூல் 49:24, திருப்பாடல் 23 இவைகள் கடவுளை ஆயனாக பார்த்தது. கடவுளின் வெளிப்பாடாக இயேசுவுக்கு இப்பெயர் ஏற்றி கூறப்படுகிறது. நல்ல ஆயன் மக்களை நன்கு அறிந்தவர், பாதை தெரிந்தவர், பாதுகாக்க வல்லவர் என்ற 3 வாழ்வியல் கொள்கைகளை நாமும் இன்று வாழ்வாக்கி நல்ல ஆயர்களாக வாழ்வோம். நல்ல ஆயனாம் இயேசுவின் தியாக வாழ்வை எடுத்துரைப்போம். ஆமேன்.